மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் மொட்டையடித்து துக்கம் அனுசரித்து வருகின்றனர். அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் ஏராளமான அதிமுகவினர் மொட்டையடித்து தங்களின் துக்கத்தை அனுசரித்து வருகின்றனர். ஆண்கள் மட்டுமல்லாது பெண்கள் பலரும் மொட்டையடித்து துயரை வெளிப்படுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி மற்றும் கூடலூர் நகரின் பல்வேறு இடங்களில் ஜெயலலிதாவின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஜெயலலிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஊட்டி மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தை பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா மையங்கள் மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆங்காங்கே ஒரு சில கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் வேத சிவாகம் பாடசாலையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆன்மா சாந்தியடைய வேண்டி திருவாசகம் முன்னேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேதம் படித்த மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் இதில் பங்கேற்று வேத பாராயணம் செய்தனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகில் உள்ள துவாக்குடியில் பொதுமக்கள் சார்பில் அமைதி ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஈரோடு அருகே உள்ள பெருந்துறையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. அதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனைத்து கட்சியினர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்ட அந்த ஊர்வலத்தில் போலீசாரும் பங்கேற்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் VC ஆறுகுட்டி தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதா உருவப்படத்திற்கு கற்பூரம் ஏற்றி அவர்கள் வழிபட்டனர். முதல்வராக இருந்து மறைந்த ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அனைத்து கட்சி சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கும்மிடிப்பூண்டியில் உள்ள அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த ஒன்றிய மற்றும் நகர செயலாளர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை ஒட்டி நடந்த ஊர்வலத்தில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய பெருமாள் என்பவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். அதிமுக கிளை கழக செயலாளரான பெருமாளுக்கு 5 குழந்தைகள் உள்ளனர்.